அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது வந்து அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 620 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 723 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 437 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 826 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் மறுபடியும் குறைஞ்சிருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. நாங்கள் ஒன்று எங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கிறோம், யாருக்கு அடித்தா எங்களுக்கு என்னென்னு சும்மா தான் இருக்கிறோம், ஏன்டா எங்களை அடிக்கிறீங்க, எங்கள் நாட்டை தொந்தரவு பண்ணாதீங்கப்பா யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சிசி ஜனாதிபதி ஈஜிப்த் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்பா நாமெல்லாம் ஒரே நண்பர்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று, நான்லாம் அடிப்போமா அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து நாங்கள்லாம் உங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஆளுங்க, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள்லாம் சேர்ந்து நிற்போம், நாங்கள்லாம் அடிக்கலப்பா அப்படின்னு ஈரான் தரப்பு சொல்லிட்டாங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த நாட்களில் ஈஜிப்தில் யார் அடித்தது அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்குது. ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 1900 2100 கிலோமீட்டர் வரைக்கும். அதே மாதிரி ஏமன்லேருந்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர். அதே மாதிரி ஈராக்லேருந்து பார்த்தாலும் 800 900 கிலோமீட்டர் தூரம் அந்த இலக்கை போய் ட்ரோன் தாக்குறதுன்றது, ட்ரோன் அவ்வளோ தூரம் பறக்கும்போது இடையிலே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் லெபனானில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 600 கிலோமீட்டர் ஓரளவுக்கு பயணிக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காங்க. கடைசியாக இது லெபனான் பக்கம் இருந்து தான் போயிருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஈஜிப்தில் நடந்த தாக்குதல். அதே மாதிரி ஈராக் கவர்மெண்ட் தேவையில்லாமல் வந்து உள்ளே நுழைஞ்சி பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, வரப்போகிறோம் அடிக்க போகிறோன்னு, கடைசியில் நாட்டுக்குள்ளே கலவரமும் குழப்பமும் உண்டாகிற மாதிரி இருக்குது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சவுதியினுடைய இப்போ ரீசன்ட் தாக்குதலுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேபாளி டிரைவர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. பல சைனீஸ் ஊழியர்கள் வந்து காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நேற்றைய தினம் குவைத்தில் நடந்த தாக்குதலில் தெரிவாகியிருக்குது. பல நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த கல்ஃப் கோஆப்ரேஷன்ஸ் கவுன்சில் அவரும் வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் ஈரான் பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுமா அப்படின்ற கேள்விக்குறியோடவே இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான சில நிபந்தனைகளோட டீம் வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் மறுபடியும் இது தலைகீழாக மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மறுபடியும் அப்படி மாறி இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. பிரார்த்தனை பண்ணுங்கள், பார்க்கலாம். அதே போல் 500 தினார் பெறுமதியான ஒரு பிரேஸ்லெட்
திருடினதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் பிடிச்சு விசாரிக்கும்போது, ஐயோ தவறுதலாக இது என்னுடைய பேக்கில் விழுந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க. பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவனம், இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்தலியில் ஒரு சண்டை, கடைசியில் கல்லாஸ்னிக்காவ் துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு முடிஞ்சதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. துப்பாக்கி வச்சுருக்கிறவங்க இன்னமும் குவைத்தில் இருக்கிறாங்க. யாரோடையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க. அதே போல் லெபனான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா குவைத்துக்கு அனுப்ப இருந்த பேபி கட்டில்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான கட்டில்களுடைய அந்த அமைப்புகளுக்குள்ளே போதைப்பொருள் வச்சு கடத்துறதை கண்டுபிடிச்சி உடனடியாக அதை கைது பண்ணி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்தாலுமே போதைப்பொருள் மதுபான வியாபாரிகள் பிடிப்பறது குவைத்தில் இப்போ சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றைய தினமும் போதைப்பொருள் வியாபாரிகள் குவைத்தில் பிடிபட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். விடுமுறையை கழிக்கிறதுக்காக போய் கடைசியில் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. கிட்டத்தட்ட 16 சஸ்பெக்ட் வந்து பிடிபட்டிருக்கிறாங்க நேற்றைய தினம். அதே மாதிரி குவைத்துடைய 6 கவர்னரேட்டில் அதிரடியான சோதனைகள். அதில் பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து இந்த பக்காலா வச்சு மெயின்டைன் பண்ணினது, வியாபார தலங்கள் நடத்தினது, உணவு சமைத்து விற்கிறது, இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. தகவலை தெரிஞ்சதோட 6 கவர்னரேட்லையும் அதிரடியான உணவு பாதுகாப்பு குழு, குவைத்துறை உள்துறை அமைச்சகம் அனைவரும் உள்ளே இறங்கி சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சது. உடனே பொருட்கள்லாம் சீஸ் பண்ணுவாங்க. இடம் கொடுத்தவருக்கு அபராதம், வேலை செஞ்சவங்க நாடு கடத்தப்படுவாங்க. ரொம்ப கவனம் மக்களே. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. دانت دولة الإمارات العربية المتحدة بأشد العبارات تجدد الهجمات الإيرانية العدوانية التي استهدفت دولة الكويت والمملكة الأردنية الهاشمية الشقيقتين بالصواريخ. وذكرت وزارة الخارجية الإماراتية في بيان اليوم أن هذه الهجمات العدوانية تمثل انتهاكا صارخا لسيادة الدول الشقيقة وتهديدا لأمنها واستقرارها. وجددت الوزارة تضامن دولة الإمارات الكامل مع دولة الكويت الشقيقة والمملكة الأردنية الهاشمية الشقيقة، مؤكدة دعمهما في كل ما من شأنه حفظ أمنهما واستقرارهما. أعربت مملكة البحرين عن إدانتها واستنكارها الشديدين لتجدد الاعتداءات الغاشمة الإيرانية على المنشآت المدنية والحيوية في دولة الكويت الشقيقة، والتي استهدفت مبنى تابعا لإحدى الشركات الصينية شمال البلاد، وأسفرت عن وفاة أحد العاملين وإلحاق أضرار مادية جسيمة بالمبنى. واعتبرت وزارة الخارجية البحرينية في بيان أن هذه الاعتداءات انتهاك سافر لسيادة دولة الكويت وتهديد مباشر لأمنها وسلامة المدنيين ومخالفة جسيمة لقواعد القانون الدولي وميثاق الأمم المتحدة وخرق صارخ لقرار مجلس الأمن رقم 2817.
وأكدت الوزارة تضامن مملكة البحرين الكامل مع دولة الكويت الشقيقة ووقوفها التام إلى جانبها في مواجهة هذه الاعتداءات الآثمة وغير المبررة، وتأييدها التام لكل ما تتخذ من إجراءات مشروعة للحفاظ على سيادتها وأمنها واستقرارها وسلامة أراضيها، انطلاقا من الروابط الأخوية التاريخية الوثيقة بين قيادتي وشعبي البلدين الشقيقين، وتأكيدا على أن أمن الكويت واستقرارها جزء لا يتجزأ من أمن المملكة ودول مجلس التعاون لدول الخليج العربية. وأشادت بكفاءة القوات المسلحة الكويتية والجهات المختصة في حماية أمن البلاد وصون سلامة المواطنين والمقيمين، معربة عن خالص تعازيها ومواساتها لذوي الضحية. وجددت وزارة الخارجية دعوة مملكة البحرين للمجتمع الدولي ولا سيما مجلس الأمن إلى الاطلاع بمسؤولياته في اتخاذ إجراءات عاجلة ورادعة وحازمة لإلزام إيران بالامتثال لقواعد القانون الدولي وميثاق الأمم المتحدة ووقف اعتداءاتها الآثمة المتكررة على دول المنطقة وشعوبها المسالمة، واحترام سيادة الدول وأمنها وضمان حرية وسلامة الملاحة البحرية، بما يسهم في خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار الإقليميين والدوليين. أعرب الأمين العام لمجلس التعاون لدول الخليج العربية جاسم البديوي اليوم عن إدانته بأشد العبارات تجدد الاعتداءات الإيرانية الآثمة على أراضي دولة الكويت والمملكة الأردنية الهاشمية. وقال البديوي في بيان صحفي إن هذه الاعتداءات تمثل انتهاكا صارخا لسيادة الدول وأحكام القانون الدولي وتصعيدا خطرا يهدد أمن المنطقة واستقرارها. وأكد تضامن دول مجلس التعاون الكامل مع دولة الكويت والمملكة الأردنية الهاشمية ودعمها لكل ما تتخذانه من إجراءات لحماية أمنهما وسيادتهما. في إطار الجهود الأمنية المشتركة لتعزيز إنفاذ القانون وحماية المجتمع، نفذ قطاع شؤون مديريات الأمن ممثلا بمديرية أمن محافظة العاصمة حملة أمنية بالتعاون مع الهيئة العامة للغذاء والتغذية وبلدية الكويت، استهدفت منازل تدار بداخلها بقالات مخالفة. وأسفرت الحملة عن ضبط 6 منازل تستغل في ممارسة أنشطة تجارية غير مرخصة، وضبط 11 شخصا مخالفا للقانون العمل، وإضافة إلى ضبط شاحنتين تستخدمان في توزيع المواد الغذائية والاستهلاكية على تلك المنازل. كما تم ضبط دراجة نارية مطلوبة في قضية سرقة، فيما قامت بلدية الكويت برفع دراجتين ناريتين مخالفتين. وجاءت الحملة بعد رصد دوريات الإسناد التابعة لمديرية أمن محافظة العاصمة أثناء تنفيذ مهامها الميدانية عددا من المنازل المشتبه في استغلالها لإدارة بقالات مخالفة. وعلى الفور جرى التنسيق مع الهيئة العامة للغذاء والتغذية وبلدية الكويت واستكمال جميع الإجراءات القانونية واستصدار الأذونات اللازمة لمباشرة أعمال التفتيش. كما قامت الهيئة العامة للغذاء والتغذية بتحرير 26 مخالفة بحق المواقع المضبوطة، فيما تمت إحالة المخالفين إلى جهات الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهم. وأكدت وزارة الداخلية استمرار تنفيذ الحملات الأمنية المشتركة بالتنسيق مع الجهات المعنية في مختلف المحافظات، بما يسهم في تعزيز سيادة القانون والحفاظ على أمن وسلامة المجتمع.